வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். அதை தியானிக்கலாம். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தியில்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்பது நல்ல ஒரு காரியம்தான். தேவனால் அருளப்பட்டது. தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் நீதியான தகுதியையும் வெளிப்படுத்தக்கூடியதாயிருக்கிறது. அது அருளப்பட்டதின் நோக்கம் என்ன? பாவிகள் பாவத்தை குறித்த உணர்வடைய வேண்டும் என்றும் அதற்காக ஒரு இரட்சகர் தேவை என்ற அந்த தேவையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நியாயப்பிரமாணத்தை தேவன் அருளினார். தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நீங்கள் குற்றவாளிகள் ஆகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நியாயப்பிரமாணம் மக்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அது நிமித்தமாய் மக்கள் அனைவரும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறார்கள் என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. தாங்கள் நீதிமான்கள் என்று எண்ணுகிறவர்கள் ரட்சிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கமே நாம் பாவத்தை உணர வேண்டும் என்றும் இரட்சகர் தேவை என்ற உணர்வு அடைய வேண்டும் என்பதற்காகவே அருளப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9, 10வது வசனங்களிலே 14 வகையான மக்கள் நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக குறிக்கப்படுகிறார்கள். இந்த காரியங்களை ஒருவர் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால், தான் பாவி என்ற உணர்வடைய வேண்டுமென்றால், அவர்களுடைய மனசாட்சி சூடுண்டதாக இல்லாதபடி நல் மனசாட்சியாக காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்படாத ஒருவனுடைய உள்ளம் நீதியுள்ள உள்ளத்தைப் போலவே எண்ணிக்கொண்டிருக்கும். ஆண்டவரை அறியாத ஒருவன் தான் நீதிமான் என்றும் பரிசுத்தவான் என்றும் எண்ணிக்கொண்டிருப்பான். ஆனால் அப்பேற்பட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. தாங்கள் பாவிகள் என்றும் தங்களுக்கு நீதி இல்லை என்றும் தங்களுக்கு இயலாமை உண்டு என்றும் எண்ணுகிறவர்கள்தான் மேலான ஒரு இரட்சகரை தேடுவார்கள். அப்பேற்பட்டவர்களுக்காக வேண்டிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி தன்னை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை போதிக்க போதிக்க பரிசுத்தம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பாடல்களும் பிரசங்கங்களும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இல்லாதபடி, மக்களை பாவ உணர்வு அடைய செய்யக்கூடியதா இல்லாதபடிக்கு, மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று உறுதியாய் கூறாதபடி, அதற்கு பதிலாக ஆசீர்வாதங்களையும் மேன்மையான நன்மைகளையும் வேத வசனத்திலிருந்து இங்கும் அங்குமாக பொறுக்கி எடுத்து அதை எழுதி அதை பிரசங்கித்து மக்களை அவர்கள் பாவத்துக்கு உட்படுத்துகிறார்கள், வசதிக்கு உட்படுத்துகிறார்கள். மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்காதபடி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் என்பதையே சுட்டி காட்டுகிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கடிக்கிறார்கள். பாவ உணர்வற்றவர்களாய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் பவுல் கூறுகிறார், 11வது வசனம், நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாய் இருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தை அப்படியாக குறிப்பிடுகிறார். அது மகிமையான சுவிசேஷம். என்ன மகிமை? தேவனுடைய மகிமையான சுவிசேஷம். அது அப்போஸ்தலனாகிய பவுலின் கரத்திலே ஒப்புவிக்கப்பட்டு ஆரோக்கியமான உபதேசமாக அது வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு மக்களை ஆவிக்குரிய நிலையிலே குணப்படாதவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிற போதனைகள் எல்லாம் ஆரோக்கியமான உபதேசங்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தையை அதன் பின்னணியோடு அது வலியுறுத்தி காட்டுகிற சத்தியத்தோடு போதிக்கப்பட வேண்டுமே ஒழிய மேலோட்டமாக ஆசீர்வாதத்திற்கு நேராக
நன்மைகளை மட்டும் வாக்கு பண்ணி சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது. பாவி என்றால் மனம் திரும்ப வேண்டும். நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்று உணர்த்த, நமக்கு இரட்சகர் தேவை என்பதை உணர்த்த அருளப்பட்டது. அன்பான ஃபீபா நேயர்களே, நீங்கள் பாவி என்ற உணர்வடைந்து இரட்சகர் தேவை என்ற உணர்வோடு மகிமையான சுவிசேஷத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585052 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.